முதல் 10 இல்லைன்னா ஒரு 14 ஹீரோக்கள் இவங்களுக்கு மட்டும்தான் வியாபாரம், இவங்களுக்கு மட்டும்தான் படத்திற்கான எதிர்பார்ப்பு, படத்திற்கான ஃபைனான்ஸ் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சினிமாவில் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான விஷயமா படம் எடுக்கிறவங்க, இந்த 14-15 ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு சினிமாங்கிறது எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான விஷயமா ஃபினான்ஸ் கிடைச்சிரும், ஷூட்டிங் வந்து ஈஸியாக நடத்திடுவாங்க, பிஸ்னஸ் ஈஸியாக நடத்தணும், தேட்டர் கிடைச்சிரும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் சினிமா இவர்களை மட்டும் நம்பி அல்ல. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 கோடி 500 கோடி மினிமம் 200 கோடி பிஸ்னஸ் அப்படி தான் வந்து அவங்களுடைய மார்க்கெட் லெவல்லாம் இருக்குது. மற்ற தயாரிப்பாளர்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா மற்ற தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்துறையும் கேள்விக்குறிகளும் தான் இதில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமாவை தவிர அதை படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு வேற வேலை இருக்கும், வேற பிஸ்னஸ் இருக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து மீண்டும் ஒரு சினிமா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை வேறு வேலைகள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இந்த படம் லாபம்னா கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா ஐயா இது வேண்டாம் அந்த தொழில்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் சினிமாவை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அந்த டெக்னீஷியன் சொல்லக்கூடிய இயக்குனர் என்பவரையும் சேர்த்து சொல்லக்கூடிய டெக்னீஷியன்கிறவர்களெல்லாம் வந்து அவங்களுக்கு சினிமா விட்டால் வேறு வேலை தெரியாது, அவங்களால செய்யவும் முடியாது. இது வந்து யதார்த்தமான உண்மை. அப்போ அவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னா இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இன்றைக்கி சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபைனான்ஸ் கிடைக்காது, சொந்த காசு போட்டு தான் மொத்த பணத்தையும் எடுக்கணும், இல்லை நண்பர்கள் சுற்றங்கள் தெரிந்தவர்களிடம் கடனை வாங்கி தான் அந்த படத்தை எடுக்கணும். அப்புறம் அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் மினிமம் 150 தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் குறைஞ்சபட்சம் 40 50 லட்ச ரூபா தேவைப்படும். பப்ளிசிட்டி, அப்புறம் படத்தை கொண்டு போய் இந்த படம் வருதுன்னு சொல்கிறதுக்காக வைக்கக்கூடிய செலிபிரிட்டி ஷோ, அப்புறம் ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் தேட்டரை புக் பண்ணி, அதெல்லாம் தாண்டி கியூப்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பணத்தை கட்டி அந்த 150 தேட்டரில் போடுறது குறைஞ்சபட்சம் 40 50 ரூபா செலவாகுது. சினிமா வட்டாரங்களில் வியாபார ரீதியாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம்.